ஆனியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயத்தினால மக்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்ன அப்படின்னு பார்க்கும்போது லேடிஸ் அதை கிச்சனில் வச்சு கட் பண்ணும்போது கண்ணில் தண்ணியாக கொட்டும். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதோட ஸ்மெல் ரொம்பவே டெரிபிளாக இருக்கும். பட் ஆனால் இந்த ஆனியன்ஸ்லேயும் ஒரு நல்ல விஷயம் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இதில் சல்ஃபைட் கண்டென்ட் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த சல்ஃபைட் கண்டென்ட் அதிகமாக இருக்கனால ஆஸ்துமாவை இது ப்ரிவென்ட் பண்ணும். ஆஸ்துமா மட்டும் இல்லைங்க, கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணக்கூடியது கூட இந்த ஆனியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பியூட்டிஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தொடர்ந்து 12 ராசிக்காரங்களுக்கான ராசி பலனை சொல்ல வராரு நம்மளோட ஜோதிடர் செல்வி. இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்திருக்கிறோம்னா 31ஆம் தேதி 1வது மாதம் 2017ஆம் ஆண்டு தை மாதம் 18ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு சுபவிரய பிராப்தத்திற்குண்டான அற்புதமான நாள். மனதிற்கு பிடித்த ஒரு நல்ல விஷயத்திற்காக செலவினங்கள் காணப்பட்டாலும் அவை சுப செலவுகளாக காணப்படுவது குடும்பத்திலும் உங்களுக்கும் மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும். தொலைதூர பயணங்களுக்கு, திட்டமிடாத பயணங்களுக்கெல்லாம் திட்டமிடக்கூடிய அற்புதமான அமைப்பாக காணப்படுகிறது. நீண்ட நாட்களாக தொந்தரவு கொடுத்த எந்த விஷயமும் உங்களால் சாதகமாக முடிக்கக்கூடிய அற்புதமான அமைப்புக்கு உண்டான கிரக சஞ்சாரங்கள் காணப்படுவதனால் எது நடந்தாலும் அது உங்களுக்கு சாதகமான அமைப்பாகவே மாற்றிக்கொள்ளப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் மன சஞ்சலங்களிலிருந்து படிப்படியாக நிவர்த்தி காணப்படும். உத்தியோக மாற்றங்களோ உத்தியோகத்தில் புது முயற்சிகளோ வெற்றியை ஏற்படுத்தி தரும். மன சங்கடங்கள் தீர்ப்பதற்குண்டான யோக பலங்கள் காணப்படுகிறது. தைரியம் தன்னம்பிக்கை சிலருக்கு குறைவாக காணப்படுவதனால் மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சிகள் மிக மிக முக்கியம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எடுத்த காரியத்தில் இருந்த சங்கடங்கள் படிப்படியாக நிவர்த்திகள் காணப்படுகிறது. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கப்பெறுவது ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அனுகூலமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தி கிடைக்கப்பெறுவதற்குண்டான யோக பலங்களே. உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, உத்தியோக நிமித்தமான பயணங்கள் அனுகூலங்கள், பயணத்தை முடித்து அதன் மூலியமாக வெற்றி பயணங்களாக மாறுவதற்குண்டான ஏற்றங்கள் காணப்படுகிறது. அதேபோல் மேலதிகாரிகளுக்கு உங்களுக்கும் இருந்த இடைவெளிகள் குறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலையை சரியாக இன்முருளுடன் எடுத்துக்கொள்வது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். மாலை மணி 5:34 வரைக்கும் இருக்கின்ற சந்திராஷ்டமத்தை மட்டும் சிறிது கவனமாக இருந்தால் போதும். அதே சமயம் வெளிவட்டாரத்திலோ உத்தியோகிலோ தொழில் அமைப்பிலோ பாதிப்புகள் காணப்படவில்லை. குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடு, தேக ஆரோக்கியத்தில் சிறு சிறு சஞ்சலப்பு, மற்றபடி வண்டி வாகனத்தில் சிறிது எச்சரிக்கையுடன் இருப்பதே நன்மை தரும். புதிதாக அறிமுகமாகின்றவர்களிடம் மிக மிக கவனமாக இருப்பதும் ரகசியங்களை பரம ரகசியமாக வைத்துக் கொள்வது கடகத்திற்கு நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். மாலை 5:35 ஏற்படக்கூடிய சந்திராஷ்டமத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பில் சிறு சிறு சலசலப்பு காணப்பட்டாலும் அதையெல்லாம் வெற்றிகரமாக முடித்து கூடக்கூடிய சூழ்நிலைகள் காணப்படுகிறது. அதே சமயம் தேகாரோக்கியத்தில் குறிப்பாக தலைவலி சம்பந்தப்பட்ட அமைப்புகள், வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பதும், தேவையில்லாத புது அறிமுகத்திடம் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பதும், பிள்ளைகளோட கோபதாபத்திற்கு நீங்கள் ஆளாகாமல் பிள்ளைகளை மற்றவர்கள் முன்னாடி கேலி கிண்டல் செய்யாமல் இருப்பது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு உத்தியோகம், வெளிவட்டாரம், தொழில் அமைப்பில் புது அமைப்புகள், சந்தோஷங்கள், தடைப்பட்டிருந்த பதவி உயர்வு தேடி வருவதற்கு வார்த்தைகளில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்திகள் எல்லாம் காணப்படுகிறது. அதே சமயம் குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடு காணப்படுவதை கவனத்தில் கொள்க. குடும்பத்தில் யாரிடத்திலும் வாக்குவாதம் இல்லாமல் பெறுவது பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். சிறு சிறு வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்வது நன்மை தரும். அதேபோல் மற்றும் கன்னியா ராசிக்காரர்கள் தேக ஆரோக்கியத்திற்கு மிக மிக முக்கியம். ஏற்கனவே உபத்திரம் உள்ள அமைப்பே மீண்டும் உபத்திரம் ஆவதற்கு சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள்.
தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய நாள். படிப்படியாக எல்லா விதமான கஷ்டங்கள் நிவர்த்திகள் காணப்படுகிறது. எடுத்த காரியத்தில் இருந்த சங்கடங்கள் படிப்படியாக நிவர்த்தி காணப்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் தீர்வதற்குண்டான முயற்சிகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். நீண்ட நாட்களாக சந்திக்கிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன் என்று சொல்லி கொண்டு வருபவர்களை போய் நேரடியாக சந்தித்து உங்களுடைய பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்வது பல விதத்தில் நன்மையும் அனுகூலமும் காணப்படும். தேவையில்லாத கோபதாபத்திற்கு ஆட்பட்டீர்கள் என்றால் பெரிய அளவுக்கு பிரச்சனைகளும் சங்கடங்களும் காணப்படும். வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு ஏற்றத்தை பெறக்கூடிய அற்புதமான நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பிள்ளைகள் விஷயத்தில் சிறிது கவனம். கர்ப்பஸ்திரிகள் மிக மிக எச்சரிக்கையுடன் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். உயரமான இடங்கள், நெருப்பு போன்ற இடங்கள், உடைமைகள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பது பல விதத்தில் நன்மையும் அனுகூலத்தையும் தரும். மற்றபடி ஏற்றங்கள், அனுகூலங்கள், தொலைதூர செய்திகள், நன்மைகள், சுபகாரிய தடைகள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படுவதை கண்டிப்பாக பார்க்கலாம். தைரியம் தன்னம்பிக்கை வலுப்பெறும். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையிலிருந்து ஒரு முடிவுக்கு வருவதை கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியத்தில் ஜெயமும் அனுகூலம் காணப்படுவதை மற்றற்ற மகிழ்ச்சி நிம்மதியும் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். குடும்பத்தில் பெற்றோர் பெரியோருடைய தேகாருக்கு மிக முக்கியம். இரத்தத்தில் ஏற்கனவே உபத்திரம் உள்ளவர்கள், இரத்த கொதிப்பு உள்ளவர்கள், சர்க்கரை நோயாளி உள்ளவர்கள், கொழுப்புகள் பாதிப்பு உள்ளவர்கள் மிக மிக கவனம். மருந்து மாத்திரைகளை தவற ஓடுவது பெரும் பாதிப்பையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். மேலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அவசியமில்லாத பயணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். கீழ் வேலை செய்பவர்கள், உங்களிடம் வேலை செய்பவர்கள் விஷயத்தில் மிக மிக எச்சரிக்கை. அவர்களுடன் தேவையில்லாத வாக்குவாதம் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். ஏற்றம், அனுகூலங்கள், ஏற்றம், படிப்படியாக முன்னேற்றம். நீண்ட நாட்களாக முடிவுக்கு வராத ஒரு பிரச்சனை முடிவுக்கு வருது, சந்தோஷம். உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பித்துவிடும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள், சிறு சிறு பாதிப்புகள் நிவர்த்தி காணப்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியத்தில் ஜெயம். தனிப்பட்ட முறையில் உங்களுடைய செல்வாக்கு உயர்வது. உத்தியோகம், தொழில் நிமித்தத்தில் அரசு துறை, அரசாங்க துறையில் இருப்பவர்கள் மிகப்பெரிய உன்னத ஸ்தானத்துக்கு வரக்கூடிய பிராப்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். வார்த்தைகளில் தேன் தழுவி வார்த்தை உன்னதமான நிலைமையை ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் மட்டும் சிறிது கவனம். வெளிவட்டாரம், உத்தியோகம் படிப்படியாக சீரும் சிறப்பும் படும். சுபகாரியத்தில் இருந்த தடைகள் நிவர்த்தி. இளம் வயதினராகட்டும், நீண்ட நாட்களாக திருமணம் தள்ளி போகின்றிருந்தவர்கள் கூட அதை பற்றி பேசுவது மிகப்பெரிய சந்தோஷமும் அனுகூலமும் ஏற்றமும் அனுகூலமும் காணப்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். சுபவிரயத்திற்கு உண்டான அனுகூலங்கள் காணப்படுவதனால் பூமி சம்பந்தப்பட்ட, நிலம் சம்பந்தப்பட்ட, வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய கடைசி ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பு, லாபம், அனுகூலங்கள், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த எல்லா விஷயத்திலும் எந்த பயணங்கள் வந்தாலும் சந்தோஷமே காணப்படுகிறது. அதே சமயம் திருமண அமைப்பில் மிக மிக கவனம். வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது குடும்பத்தில் மிக முக்கியம். பிறர் குடும்ப விஷயத்தில் தலையிடுவதோ, பிறர் உங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிடோ அனுமதிக்காமல் பார்த்து கொள்வது. மற்றபடி தொழில், உத்தியோகம், வியாபாரம், அபிவிருத்திகளில் ஒரு குறையும் காணப்படவில்லை. தனிப்பட்ட குடும்ப விஷயத்தில் மிக மிக கவனம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். இன்னைக்கு ஃப்ரூட்ஸ் பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ நாளைக்கும் அதே பற்றி தான் பேச போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. திஸ் இஸ் தாஷிகா signing off with the entire team of புத்தம்புது காலை. Bye. Thank you.